இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அந்த நபிமார்களுக்கு சில சமுதாயங்கள், அந்த சமுதாயங்கள் நபிமார்களை ஏற்றதும் உண்டு, நபிமார்களை மறுத்த மக்களும் உண்டு. சில சமுதாயங்களை அல்லாஹ் அழிக்கவும் செய்திருக்கிறான். இப்படி இத்துணை நபிமார்கள், இத்துணை சமுதாயங்கள், இவைகளுக்கெல்லாம் மத்தியில கியாமத்து நாள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மற்ற சமுதாயத்தினருக்கு மத்தியில என்னுடைய சமுதாயத்தினரை நான் அடையாளம் கண்டுகொள்வேன், அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. இத சொல்லும் பொழுது யார் ரசூலல்லாஹ், தங்க உம்மத்தை நீங்க எந்த விதத்துல நீங்க அறிந்து கொள்வீங்க, எதை வச்சு நீங்க அடையாளம் கண்டுகொள்வீங்க என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்களுடைய அந்த செயலேடுகள் அமால் நாமா இருக்கு இல்லையா, அந்த பட்டோலை, அது அவர்களது வலது கையில் கொடுப்பதை கொண்டு நான் அவர்களை அறிந்து கொள்வேன் என்று சொன்னாங்க. இரண்டாவதா சொன்னாங்க, அவர்கள் அதிகமாக சஜிதா செய்வதின் காரணமாக அவர்களுடைய முகங்களில் இறங்கக்கூடிய அந்த பிரகாசத்தை கொண்டு நான் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னாங்க. மூணாவது, ஒரு விதமான ஒளி அவர்களுக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சிறப்பான ஒரு ஒளியை கொண்டு நான் அவர்களை அறிந்து கொள்வேன். ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அந்த ஒளி ஒவ்வொரு மூமினிடத்திலுமே இருக்குமா. அது ஈமானுடைய ஒளி. அந்த ஈமானுடைய வலு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், அந்த ஒளியும் அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும். ஈமானுடைய வலு பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒளியும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆக ஒவ்வொரு மூமினிடத்திலும் அந்த சிறப்பான ஒளி இருக்கும். அந்த ஒளியை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளம் கண்டுகொள்வேன் என்று இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஹஸரத் அபூ தர் மற்றும் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இந்த இரண்டு சஹாபாக்களுமே அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபில் இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.